Hi, did you know? 90% சாலை விபத்துகள் நம்முடைய கவனக்குறைவான தவறுகளால் தான் ஏற்படுகின்றன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுங்களா? இதனால தினசரி ஆயிரக்கணக்கான உயிர்கள் இழக்கப்படுகின்றன. இந்த நிலைமையை சிறந்த விழிப்புணர்வு மற்றும் பாதுகாப்பான வாகனம் ஓட்டும் பழக்கத்தால் நம்மால் கட்டாயமாக மாற்ற முடியும். Welcome to Traffic Assistant. இன்னைக்கு நம்ம உயிரை காப்பாற்றக்கூடிய முக்கியமான 5 போக்குவரத்து விதிகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோங்க. நீங்கள் புது ஓட்டுநராக இருந்தாலும் சரிங்க, அனுபவம் உள்ளவராக இருந்தாலும் சரிங்க, ரோட்டில் பாதுகாப்பாக போகிறதுக்கு வர்றதுக்கு இந்த டிப்ஸை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப அவசியமானது. What are the problems or challenges? பெரும்பாலான சாலை விபத்துகள் பார்த்திங்கன்னா நம்மளால் கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்களான வேகம், கவனச்சிதறலோடு வாகனம் ஓட்டுதல், போக்குவரத்து விதிகளை புறக்கணித்தல், ஆக்ரோஷமான நடத்தை, இந்த மாதிரியான விஷயங்களால தான் ஏற்படுது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தவறுகளை தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் இவை பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையை புரட்டி போடுற அளவுக்கு ரொம்ப பெரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதுங்க. சரி, நல்ல செய்தி என்ன அப்படின்னாங்க, Wow, good news. இந்த எளிமையான போக்குவரத்து விதிகளை கடைபிடிப்பதன் மூலமும் நமது செயல்களில் மிகுந்த கவனம் செலுத்துவதன் மூலமும் இப்படிப்பட்ட விபத்துகள்லாம் ஏற்படாமல் தடுக்க நம்மளால கட்டாயமாக முடியுங்க. Exploration or development. சரிங்க, இப்போ அப்படி நம்ம உயிரையே காப்பாற்றக்கூடிய மிக முக்கியமான 5 போக்குவரத்து விதிகள் என்ன அப்படின்னு பார்க்கலாங்களா? These 5 traffic rules definitely can save your life in any situation. Rule number 1, maintain a safe following distance. இதில் ஃபர்ஸ்ட் ரூல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியானதுங்க, ஆனால் யாருமே அதை ஃபாலோ பண்ணுறது இல்லைங்க. அதாவது நம்மளுக்கு முன்னாடி போகிற வாகனத்துக்கு பின்னாடி நம்ம சற்று இடைவெளி விட்டு போகணும் அப்படிங்கிறது தானுங்க. அதாவது வாகனங்களுக்கு பின்னால் சற்று இடைவெளி விட்டு செல்வது. இது நீங்கள் நிறைய வண்டியில் பார்த்துருப்பீங்க, 10 மீட்டர் இடைவெளி விட்டு வரவும் அப்படின்லாம் எழுதியிருப்பாங்க. அதுதாங்க, ஒன்று 10 மீட்டர் இடைவெளி விட்டு போகணும், இல்லை அப்படின்னா 2 செகண்ட் டிலே விட்டு நம்ம பின்னாடி தள்ளி போகணுங்க. இது 2 செகண்ட் ரூல்னு சொல்லுவாங்க. இப்படி நம்ம இந்த ரூலை ஃபாலோ பண்ணாததுனால என்ன ஆகுது அப்படின்னாங்க, நம்ம அந்த வண்டிக்கு பின்னாடி ஒட்டியே போயிட்டு இருக்கும்போது அவங்க திடீர்னு பிரேக் போட்டாங்கன்னா நம்ம அவங்க மேலே போய் முட்டிடுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குதுங்க. Rule number 2, be aware of your surroundings. ரூல் 2 பார்த்தீங்கன்னா உங்கள் விழிப்புணர்வு பற்றினதுங்க. வண்டி ஓட்டுறது அப்படிங்கிறது முன்னாடி மட்டும் கவனமாக பார்த்து போகிறது இல்லைங்க. நீங்கள் போயிட்டு இருக்கும்போது உங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுலையும் இருக்குது. உங்கள் சைடு மிரரை கரெக்டாக அடிக்கடி கவனிக்கிறதுங்க. யாராவது ரோடு கிராஸ் பண்ணுற மாதிரி திடீர்னு ரோட்டுக்குள்ளே வர்றாங்களா அப்படிங்கிறதையும் எதிர்பார்த்து கவனிச்சுட்டு போகிறது. நம்ம பக்கத்தில் போயிட்டு இருக்கிற மற்ற வாகனங்களோட ஆக்டிவிட்டீஸ் அப்பப்போ கவனிச்சுட்டே வர்றதுங்க. ஒருவேளை அவங்க ஏதாவது திடீர்னு எந்த இண்டிகேட்டரும் போடாமல் உள்ளே வந்துடுவாங்களோ, பிரேக் போட்டுருவாங்களோ அப்படிங்கிறது கவனிச்சுட்டே போகிறதுங்க. அப்புறம் அடுத்து கவனிச்சதல் பற்றி சொல்லணுன்னாங்க, முக்கியமாக நம்ம அந்த மொபைலில் வச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னாங்க, ஜஸ்ட் 1 செகண்ட் தானே எடுத்து பார்த்துட்டு வச்சிடலாம் அப்படின்னு நோட்டு எடுத்து பார்ப்போங்க. ரொம்ப பெரிய சிவியரான ஆக்சிடென்ட் எல்லாம் நடக்கிறதுக்கு இந்த 1 செகண்டே போதுமானது. அது உங்களுக்கே புரியும் நினச்சி பார்த்தீங்கன்னா. சரிங்களா? அதனால கவனத்தோடு இருங்க, விழிப்புணர்வோடு இருங்க, பாதுகாப்பாக வண்டி ஓட்டுங்க. Rule number 3, obey traffic laws and signs. அடுத்த ரூல் 3 பார்த்தீங்கன்னா போக்குவரத்து விதிகள் மற்றும் போக்குவரத்து சின்னங்களை மதிப்பது. Speed limits, stop signs, traffic lights, give way when required. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஆப்ஷனாவோ சஜஷனாவோ இல்லைங்க. இதெல்லாம் கட்டாயமான விஷயங்களாகவும் ஒன்று ஒரு காரணத்துக்காகவும் உருவாக்கப்பட்டிருக்குதுங்க. சிக்னல் ஜங்ஷனில் ரெட் விழுந்ததுக்கப்புறம் நீங்கள் சிக்னல் கிராஸ் பண்ணி போகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு 1 செகண்ட் 2 செகண்ட் மிச்சம் பண்ணி கொடுக்கலாங்க. ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு அப்படின்னா போகிறது 1 உயிரோ பல உயிரோங்க. இந்த டிராஃபிக் ரூல்ஸ் இல்லைங்க நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஒழுங்கையும் பாதுகாப்பையும் உருவாக்கி கொடுக்குதுங்க. அதனால் தயவு செஞ்சு கட்டாயமாக இதையெல்லாம் மதிங்க, அதேமாதிரி கரெக்டாக ஃபாலோவும் பண்ணுங்க. ரோடுங்கிறது ஒரு ரேஸ் ட்ராக் இல்லைங்க, இது எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு இடம்ங்கிறத மனசுல வச்சு டிரைவ் பண்ணுங்க. Rule number 4, avoid driving under the influences. அடுத்த ரூல் 4 பார்த்தீங்கன்னா மறுக்கவே முடியாத முக்கியமான ஒன்றுங்க. மது அருந்திட்டு வாகனம் ஓட்டும்போது உங்களால் சடனாக முடிவெடுத்து வாகனத்தை இயக்க முடியாமல் போயிடுதுங்க. அந்த மாதிரி நேரத்தில் உங்கள் மூளையோட இயக்கத்தோட வேகம் குறைஞ்சி போயிருங்க. இதனால அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் வாகனம் மற்றவங்களுக்கு ஒரு பெரிய டேஞ்சரஸான ஒரு வெப்பனாகவே மாறிடுதுங்க. இது நடந்தாலும் நம்மளுக்கு தெரிஞ்ச அதிகாரி இருக்கிறாங்க, பணங்காசு செல்வாக்கு பயன்படுத்தி தப்பிச்சுக்கலாம் அப்படின்லாம் நினச்சி தயவு செஞ்சு வண்டி வாகனம் ஓட்டாதீங்க. அப்படி நீங்கள் குடிச்சேதான் ஆகணும் அப்படின்னா தயவு செஞ்சு வீட்டில் போய் குடிச்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் ட்ரைவ் பண்ணாமல் டாக்ஸி இது பிடிச்சி வீட்டுக்கு போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கோங்க. உங்கள் சந்தோஷத்துக்காக மற்றவங்க உயிர் பறிபோகுதுங்கிறத தயவு செஞ்சு மனசில் வச்சு வண்டி ஓட்டுங்க. Rule number 5, be patient and respectful.
ஆக்ரோஷமாக வாகனங்கள் ஓட்டுறது அப்படிங்கிறது ஆபத்தான சூழ்நிலைகளுக்கு வழிவகுக்குதுங்க. இப்போ நீங்கள் போய்கிட்டு இருக்கும்போது இங்கே யாராவது திடீர்னு உங்களை கட்டடிச்சு ஹார்ஸாக ட்ரைவ் பண்ணிட்டு போகிறாங்கன்னா அது மேலே கவனத்தை செலுத்தாதீங்க. ஒரு ஆழ்ந்த பெருமூச்சை இழுத்து விட்டுட்டு உங்கள் மேலே கவனத்தை செலுத்துங்க. பொறுமையாக நம்ம வேலை பார்ப்போம் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. இப்போ டிராஃபிக் ஜாமில் ஓவராக டென்ஷன் ஆகிற வழக்கங்கிறது நிறைய பேர்த்துக்கிட்டு இருக்குதுங்க. தயவு செஞ்சு அதை மாற்றிக்குங்க. பொறுமையும் மரியாதையும் பார்த்தீங்கன்னா ரோடில் எல்லாரையும் பாதுகாப்பாக வச்சுருக்கிறதுல முக்கிய இடத்துல இருக்குது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. Imagine some real moments. ரீசெண்டாங்க என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இந்த 2 செகண்ட் ரூலை ஃபாலோ பண்ணதுனால ஒரு பெரிய ஹைவே ஆக்சிடென்ட்லேருந்து தப்பிச்சாருங்க. அவருக்கு முன்னாடி போயிட்டு இருந்த காரில் திடீர்னு டயர் வெடித்ததுனால சின்ன ஆக்சிடெண்ட் மாதிரி ஆயிடுச்சுங்க. சென்ட்ரல் இருந்த செவுத்தில் போய் அடிச்சு அந்த செகண்டில் இவர் கொஞ்சம் சுதாரித்து வண்டி கொஞ்சம் லெஃப்டில் திருப்பி அங்கேயும் திருப்பி அப்படியே பிரேக் போட்டு நின்ட்டாருங்க. இவர் கரெக்டாக அந்த இடைவெளி விட்டு போயிட்டு இருந்ததுனால இவர் மட்டும் இல்லாமல் இவருக்கு பின்னாடி வந்தவங்களும் பெரிய ஆக்சிடெண்ட் ஆகிராமல் காப்பாற்றப்பட்டதுங்க அந்த இடத்துல. சரிங்க, உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது அனுபவம் ரோட்ல ஏற்பட்டுருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட்ல சொல்லுங்க. So finally, சரிங்க, சுருக்கமாக இந்த 5 ரூல்ஸ் என்னன்னு ஒரு வாரம் பார்த்துடலாங்களா? பாதுகாப்பான வாகன இடைவெளியை கடைபிடியுங்கள். உங்கள் சுற்றுப்புறத்தை பற்றி எச்சரிக்கையாக இருங்கள். போக்குவரத்து விதிகள் மற்றும் சின்னங்களை சரியாக கடைபிடியுங்கள். உங்கள் செல்வாக்கை பயன்படுத்தி வாகனம் ஓட்டாதீர்கள். பொறுமையாகவும் அமைதியாகவும் நடந்து கொள்ளுங்கள். இன்னையிலிருந்து நான் இந்த ரூலை கரெக்டாக ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுற ரூல் எது அப்படின்னு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேங்க. சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். அப்புறம் வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்குதுங்க, கழுவி ஊற்றுங்க. சரிங்க, அடுத்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறேனுங்க. அது வரைக்கும் பை.